ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கெரியர் மோடு பார்ட் 5 பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் ஜெயிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி 4 மேட்ச் தோற்று போயிருப்போம். 3 மேட்ச் தோற்று போயிருப்போம். ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அதுக்கடுத்து 3 மேட்ச் தோற்றுருக்கோம். அதுக்கடுத்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். இப்போ வந்து BAR vs BEN கிளப் மேட்ச் போகலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுலிங் போட போகிறோம். பேட்டிங் எடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், 2 பால் போட்டிருக்கானுங்க. ஒரு பால் 6, இன்னொரு பால் வந்து பார்த்திங்கன்னா 1 ரன்னு. இங்கே பார்த்தீங்களா கைஸ், கீழே பாருங்கள். ஆர்ச்சிராக் டு இல்லை இப்போ பாருங்கள். ஆர்ச்சிராக் டு ஆர்ச்சிராக். சிராக்குக்கு சிராக் பவுலிங் போடுறாங்க. சிராகுன்னு ஒருத்தர் இருக்கானோ தெரில. சிராஜ்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவனை போட்டிருப்பாங்களோ. ஸோ ஓகே, அடுத்த ஓவர் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம பவுலிங் போட வரோம். 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 9 ரன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 3 ரன்னு நினைக்கிறேன். அதுக்கே நான் ஒரு பிளானிங்கோடு வரேன்டா. இப்படி போட்டால் அப்படி அடிக்க மாட்டான் நினச்சேன்டா. தோனி அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான். தோனி இப்படி தான் அடிப்பார். தோனி இப்படி தான் அடிப்பார். அந்த 2011 கூட அடிப்பார். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் போட போகிறோம். 3 பால் போட்டு 6 ரன் கொடுத்துருக்கோம். பால் போட போகிறோம்ல, போட்டோம். சாரி, ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஆஸ்திரேலியா கூட வராதுல. ஆஸ்திரேலியாவா இது? நல்லா கண்ணை திறந்து. ஆஸ்திரேலியா மாதிரியே இருக்குங்க. இல்லை 4 ஈஸியாக அடிக்கிறாங்க. இந்த சைட்லலாம் நான் அடிக்கவே மாட்டேன். இருங்க, ஒரு பிளானிங்கை போடலாம். என்ன பால் ஒயிடாயிடுமே. ஓகே, நம்ம 21 ரன் கொடுத்துருக்கோம். செகண்ட் ஓவரில் 21, நம்ம 11 தான் ஏதோ கொடுத்தோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம டீம் ஜெயிக்குதா இல்லையன்றதை பார்க்கலாம். நம்ம டீம்ன்றது. ஸோ 41 தான் அடிச்சிருக்காங்க. ஈஸியான ஒரு டார்கெட்டு தான். ஈஸியாக ஜெயிக்கலாம் இந்த கேமை. அதுக்காக தான் வந்திருக்கோம் கைஸ், ஜெயிக்கிறதுக்காகவே வந்திருக்கோம். ஓ, ஃபஸ்ட்டு பால் 6ஆ? எஸ், அவங்க அடிக்கிற நீங்கள் மட்டும் தான் அடிப்பீங்களாடா, நாங்களும் முதல் பால் 6 அடிப்போண்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக இந்த மேட்ச்சில் அடிச்சிருக்கோம். ஓ, அனதர் 6, 2 6 தொடர்ந்து. 2 பாலில் 2 6ங்க. ஒரு ரன், ஒரு 6 ஆல்சோ ஹேட்ரிக். ஹேட்ரிக் வரமா? இல்லைங்க, லேட்டு. ஹேட்ரிக் மிஸ். அவுட்டு. விக்கெட்டா? லேட்டுடா கைஸ். 12 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டோம். ஷோ, இவனுங்க வேலை அதிக மாட்டான் கைஸ். நினச்ச மாதிரியே தான்டா. ஏன்டா 30 ரன் வச்சுருக்கானுங்க. இந்த மேட்ச்லேயும் தோற்றுருக்கோம். நம்மளால தான் நம்ம டீமே ஜெயிக்குது. நான் 135 அடித்தேன் தெரியுமா? பிள்ளையா? எஸ் பிள்ளை. கைஸ், ஒரு கொஞ்சம் ரன் தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ இருந்தால் கூட தோற்றுடுறாங்க நம்ம டீமில். ஆனால் நான் வந்து 2 6 அடிச்சோன்னா 1 தூக்கி அடிச்சிட்டேன், அவுட் ஆகிட்டேன். ஸோ 7 ரன் எடுக்க சொன்னாங்க, நம்ம 12 எடுத்துருக்கோம். அது ஓகே, பட் என்ன பண்ணுறது கைஸ், இன்னொரு மேட்ச் போடலாம். கைஸ், இந்த டைம் நம்ம தமிழ்நாடு டீம் கூட ஆட போகிறோம். நான் தான்டா தமிழ்நாடு வச்சேன். நானும் தமிழ்நாடு தானே. ஆனால் நம்ம தமிழ்நாடு வரல. தமிழ்நாடு லைட்ஸ் கூட நம்ம விளாட போகிறோம்.
பரோடான்றது ஒரு தமிழ்நாடு பரோடான்றது ஒரு பிளேஸ் போல் தமிழ்நாடு மாதிரி. பேட்டிங்டா. ஐயோ தெரியாமல் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டோமோ. ஃபஸ்ட்டு பால் தூக்கி ஆடலாமா வேண்டாமா? வேண்டாம். அடிப்பேன், பட் நான் ரன் ஓட மாட்டேன். ஐயோ அமுக்கிட்டேனே. ஃபஸ்ட் ஓவர் ஃபுல்லாக நம்மளே இருந்தால் தான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இந்த ஓவரில் ஒரு விக்கெட் விழுந்துடும் கைஸ். இந்த ஓவரில் ஒரு விக்கெட் வந்துடும். அதுதான் 6ம் விழுந்துரும்னு சொல்லலான்னு இருந்தேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 2 மேட்ச் போடலான்னு இருக்கேன் கைஸ் ஒரு எபிசோடுக்கு. அச்சோ டைவு பரவாயில்ல, டைவ் எஸ்கேப் ஆகிட்டோம். டைவ் வச்சுனால ஏய் நான் எனக்கு மட்டும் இப்படி போடுறீங்களேடா. அது ஏ டீம்ல. அச்சச் நீ காலி. ஓவர் த்ரோ கைஸ். நான் தேவையில்லாமல் தொடர்ந்து அவுட் ஆகினே இருக்குமே. ஒரு ரன்னு காலிங்க. எத்தனை ரன் அடிக்கிறோன்றதை பார்ப்போம். 32க்கு 32 தாங்க எடுத்துருக்கோம். சரி ஓகே, நான் லாஸ்ட்டாக நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையான்றது காட்டுறேன். ஸோ கைஸ் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஓவர் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 பால் போட்டிருக்கோம். ஒரு பால் ஒரு ரன்னு, 1 பால் ஒரு விக்கெட்டு பயங்கரமாக எடுத்திருக்கோம். திருப்பி அனதர் விக்கெட். சூரியகுமார் யாதவ்ன்ற மாதிரி பயங்கரமான கேட்சிங்க. டக்கு யார் பிடிச்சிருக்காண்டா? கைஸ் தொடர்ந்து 2 விக்கெட் நம்மளுக்கு ஹேட்ரிக் கிடைக்குமா பார்க்கலாம். ஹேட்ரிக் ப்ளீஸ். ஹேட்ரிக் இந்த ஓவரில் 2 விக்கெட் வந்திருக்கு. பட் ஹேட்ரிக் கிடச்சிருந்தா ஒன்றும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஹேட்ரிக் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சதே கிடையாது. ஒரு டைம் எனக்கு ஒரு வாட்டி கிடைச்சிருக்கு இந்தியன் டீமில். ரொம்ப கிட்ட வச்சா தூக்கி ஆட மாட்டேங்கிறானுங்க. புரிஞ்சு போச்சு. நாங்கள் குனிஸ்டா பட்டியா காலை பிடிச்சிக்கிட்டா. இப்போ பாருங்கள் ஒரு விக்கெட்டை பாருங்கள். ஆக்கடு போடு. கரெக்டாக அடித்தாதான் விக்கெட் விழுவோம். ஏன்டா ஐயோ வைடா கைஸ். 2 ரன் தாங்க கொடுத்துருவோம். தேவையில்லாமல் ஒரு லெக் பை வைடு போட்டு 5 ரன்னு 7 ரன்னு கொடுத்துட்டோம். நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணுன்ற இந்த ரன்னு. 6 வேறு. இதெல்லாம் இல்லைன்னா அந்த 13 ரன்னு கொடுத்துட்டோமே. ஜெயிச்சிட்டாங்க கைஸ் தமிழ்நாடு லைட்ஸ். எங்கள் டீம்னா சும்மா 1/8 விக்கெட்ஸ். நம்ம தொடர்ந்து தோத்துக்கினே இருக்கோம். 2 மேட்ச் நான் 5 மேட்ச் ரொட்டேன்டா. நான்டா ஒன்னொரு மேட்ச் போடுறேன்டா வாங்கடா. இன்றைக்கி ஒன்னொரு மேட்ச் போடுறேன். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்க போகுது கைஸ். எப்போ ஜெயிக்கிறோமோ அது வரைக்கும் நான் இன்னைக்கு விளாண்டே தான் இருக்க போகிறேன். ஸோ ஒன்னொரு மேட்ச் போட்டாச்சு. இன்றைக்கி ராஜஸ்தான் ரோயல்ஸ் இதுதாங்க நம்ம ஃபஸ்ட்டு இருந்த டீமு. டைல்ஸ் கொக்கி குமார் இருக்கானான்னு பார்ப்போம். அதெல்லாம் இருக்காது. நான் எனக்கு அவனுக்கு ராஜஸ்தான். அவனுங்க ஃபஸ்ட்டு பேட்டிங், நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங் கைஸ். கொக்கி குமார் ஃபஸ்ட் ஓவர் போட்டுட்டு நான் பாருங்க ஃபஸ்ட் ஓவர் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். அதுக்கடுத்து இருக்கானான்னு பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொக்கி குமார் இருக்கானான்னு பாடுறாதுல. இவங்க போட்டி கொடுக்குற ரன்னை கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துருவானுங்க. ஃபஸ்ட்டு பால் ஃபீல்டிங் கொஞ்சம் மாற்றிக்கலாம். இந்த ஃபீல்டிங் இருந்தால் எல்லாருமே அடிச்சிருவானுங்க. ஆனால் இவனுங்க இந்த சைடு அடிக்கிறானுங்க. நானா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல்டிங் போயிருக்கிறேன். T20 இது இருங்க. இந்த ஃபீல்டிங் இல்லை. இப்போ நம்ம 2 கேட்ச் பிடிச்சோமே தொடர்ந்து. இந்த ஃபீல்டிங் இதே ஃபீல்டிங் தான். ஓகே இதில் தான் அந்த 2 கேட்சும் நம்ம இப்போ. ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் தான் 2 கேட்ச். ரைட் ஹேண்டரும் அப்படி அடிக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவரே அந்த சைடு சொன்னல. ஆனால் இவன் ரைட் ஹேண்ட் அடிச்சிருக்கான். ஆனால் அடித்தது நம்ம நினச்ச மாதிரி தான். போயிருக்கு. ஓகே ஒயிட் போயிடும். எப்படா பேட்லேயே பண்ணல? எப்படா ரீசன் பால் பேட்லேயே பண்ணல? எப்படி 6 போச்சு? காட்டில் பண்டு போயிடுச்சா? நீ கீப்பிங் இந்த இருக்கடா சொல்லிட்டான். டாட் பால் கஸ்
நீ கீப்பராக இருந்துருக்கிறா 7 கீப்பராக நின்றால் பால் போட முடியாது. 7 கீப்பராக எப்படி இருக்குடா பார்க்கலாம்ல. நம்ம கேட்ச் பிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக அவனே பிடிக்க மாட்டான். நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த இருக்கும்ல. நோ, நாட் அவுட். செம்ம ஸ்பீடான ஸ்டெம்பிங். ஆனால் நினச்ச மாதிரியே கேட்சோ இல்லை கைஸ். இல்லை கேரி ஆளுங்க ஒழுங்கா. கேட்ச் பெரிய டார்கெட் 67, 1 விக்கெட். நீ ரொம்ப நேரமாக அவுட் ஆகாமல் ஆட முடியும் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் அவுட் ஆகாமல் இருந்தாலும் நம்மளால் ஆட முடியும்னு சொல்லிட்டாங்க வேறு. அந்த மாதிரி தான் நானும் வந்திருக்கேன். ஏன்னா ஒரு 30 ரன் 27 ரன் என்னமோ வச்சாங்களே. அப்போ கூட நான் அவுட் ஆனதுக்கப்புறம் இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஆடவே இல்லை, அடிக்கவே இல்லை, ஜெயிக்கவே இல்லை. ஏன் ஆனால் இவனு கேப்டன் போடலன்னு இவனா கொஞ்சம் நல்லா இல்லை. ஓ பவுண்ட்ரி மிஸ்ஃபீல்டுங்க கேட்ச் ட்ராப்பு. கையில் படிச்சான்னு தெரில. 2 ஓடாண்டா கேட்ச் ட்ராப்போ கையில் படல. 2 முக்கலம் போல 6 அடிச்சிட்டாங்க. நான் அவுட்டுன்னு நினச்சேன். ஆமாம் இதான் 6 அடிச்சு போட்டுருக்காடுங்க. ஐயோ அவுட்டுங்க அவுட்டு சை. இந்த ஓவர் நம்மளால் விளையாடவே முடியல. ஏன்னா நம்ம ஒரு பால் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பால் என்ன பண்ண போகிறான் இவன்? ஒரு சிங்கிள் தட்டுவான், தூக்கி அடிக்க. வேண்டாம்டா, ரிஸ்கி சொன்ன. என்ன ரிஸ்கி? பவுண்ட்ரிப்பா தம்பி. ரிஸ்கி இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியான ஷாட்டு. ரிஸ்கி அவுட் ஆகிட்டா நான் என்ன பண்ணுறது? அவுட் ஆகிட்டா அடிக்கலாம். செம்ம ஷாட்டு. 6 இழுட்டு அடிச்சிட்டாங்க. இழுத்துல இதுதான் புல் ஷாட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இழுட்டு அடி சொன்னேன். புல் ஷாட்னா இழுட்டு அடிடானே. இது வேணாம், 6 அடிக்கலாம். 6 அடிக்கலாம்ல. ஸ்ட்ரெயிட் 6 அடிக்கலாம். என்னடா நான் கூட ரன் அவங்ககிட்டன்னு நினச்சி பயந்து போயிட்டேன். பார்த்தா லாஸ்ட் டைம் அடிக்கலாம். சரி இது ஸ்பின்னா 6 இல்லை பவுண்ட்ரி. இப்போ பாருங்க, நான் ஒரு சிங்கிள் தட்டிடலாங்க. சிங்கிள் 6 அடிக்க வேணாம், சிங்கிள் அடிக்கலாம். இப்போ டாட் பால் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? போயிடுறா டாட் பால். சொன்ன மாதிரிடா. இதுக்கு நான் 6 அடிச்சிருப்பான் போல. ஸோ நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் ஆடிட்டுருக்கோம். வச்சுருந்தா கம்மிடானுங்க. ஆட்டோ அனதர் விக்கெட் கைஸ். நான் செம்ம முக்கியாது. நம்ம தோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு பால் டே கைஸ், இவன் சொல்றதை கேட்டு நான் ஆட்டோ பிளே போட்டேன் பாரு. ஒரு பால்ல 30 ரன் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. கைஸ் அடுத்த மேட்சும் விளாட்லாம் கைஸ். நம்ம விளாட்ற ஒரு மேட்ச்லேயாச்சும் நம்ம ஆடினாதாங்க இந்தியாவுக்கு ஆட முடியும். ஐபிஎல்லாம் இருக்கா? இல்லை ஐபிஎல்லாம் இருக்கா? சென்னை சூப்பர் கிங்ஸ், ஆர்சிபிலாம் இருக்கா? என்ன இல்லைல்ல என்பிஎல்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். நேரம் தான் ஆடு தான் போடுவீங்களாடா. ஓகே இருங்க. டாட்டா கம்பெனி இன்னைக்காச்சும் பயங்கரமான ரன் அடிக்கணும். டே ஆடப்பா. நோ பால். நோ ஃபஸ்ட்டு பாலே நோ பால்னால் அடிக்க முடியாது போலையே. பவுண்டரியே போயிடுச்சு. ஒரு பாலில் 5 ரன்னுங்க. சே, ஆனால் நோ பால். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த பால்லாம் அடிக்கவே பயமாக இருக்குது. இப்போ கேஸ் பார்த்தீங்கன்னா போச்சு கைஸ், போச்சு. அவ்வளோதான், நம்ம டீம் காலி. 26 தான். 26 இது மட்டும் தான். 26 மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க?
தொடர்ந்து தோத்துனே இருக்குமே கைஸ். இந்த மேட்சும் தோத்துட்டோம். 4 மேட்ச் இன்றைக்கி ஆடி 4 மேட்ச்லேயும் தோத்துட்டோமே. இந்த மேட்சும் தோற்றுதான் போகிறோம் எப்படியோ. எனக்கு இன்னும் வந்து கெரியர் மோடு எனக்கு ஒழுங்காக ஆட வராது போல். இப்போ ஒரு டீம்னால் நம்ம மொத்த டீமுக்கும் ஆடுவோம். அதனால் நம்மளுக்கு செம்மையாக இருக்கும். நம்ம விக்கெட் ரொம்ப முக்கியங்க. விக்கெட் எடுத்தே ஆகணும் கைஸ். இல்லைனா வேஸ்ட். அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியாது. விக்கெட் எடுத்தே ஆகணும். டாட் பால்லாம் போதாது. ஸோ விக்கெட் கன்ஃபார்மாக வேணும் நம்மளுக்கு இந்த டைமில். டாட் பால் சிங்கிள் இதெல்லாம் தேவையில்லை. இங்கே பார்த்தீங்களா கைஸ், 1 ரன் கொடுத்துருக்கோம் டாட் பால், 1 ரன் கொடுத்துருக்கோம் டாட் பால், 1 ரன் கொடுத்துருக்கோம். இந்த பால் ஒரு விக்கெட்டா? தோத்துட்டோம் கைஸ். இதுக்கு மேலே நம்ம மேட்ச் போட்டால் நல்லா இருக்காது. அடுத்த எபிசோடில் போடலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த மேட்ச் ஆச்சு அமையுமா ஒழுங்கா நம்மளுக்கு? எத்தனை மேட்ச் தொடர்ந்து தோற்று போயிருக்கோம்? சாராஷ்டிரா போல்ஸ் கிட்ட தோற்று போயிருக்கோம். ஓகே, அடுத்த மேட்ச் ஆச்சு ஒழுங்காக ஆடலாம் கைஸ். பாய் கைஸ்.